ஹலோ ஹலோ பெட்டிக்காரரா ஆரம்பிச்சிடலாமா? நீ என்னத்த வாயில வச்சிட்டு இருக்க? அதத்தான் வாயில வச்சிட்டு இருக்கியா? சரி பரவாயில்ல. என்ன நிர்வாகரனே ஆரம்பிச்சிடலாமா? சிரிங்கண்ணே. நேற்று வந்தவர் சிரிச்சுக்கிட்டே கிடந்தாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி அவரும் சிரிக்கணும்ல. 2 நிமித்தி வச்சு உன்னை படுக்க போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வச்சுக்கணும். அதெல்லாம் படுக்க வைக்க முடியாது. என்னங்க ஆள்றாண்டுக்காரண்ணா, என்னாச்சு? பிள்ளைக்கு ரொம்ப வேர்த்து ஊதுது. அப்பப்ப தொடச்சுடுங்க, தொடச்சு வச்சுடுங்க. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால போறாடா. என்ன ஆள்றாண்டுக்கார தம்பி, தாளக்கார தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? சௌரியமா தானே இருக்க? ஆமா. இல்லங்க, தம்பி வந்து பெசல கவனிக்கணும். அதனாலதான் தம்பி நல்லா இருக்கான்னு கேட்டேன். இவரு ஆனா நீ வேறு தம்பி, அதுக்கெல்லாம் அவர் சுத்தப்பட வர மாட்டாரு. அங்க சும்மா உங்களை சொன்னா நீ தப்பா நினைச்சுக்காதுங்க. எல்லாருக்கும் சுத்தப்படுவாரு. தமிழ சுத்தமா பேசுறேன்னா என்ன காரணம்? அதான் நாக்குதா நாக்குல வேற கைய வச்சு காமிக்கிறாரு. கண்ணிமைக்கும் நேரத்தில் என்னையா இப்பதான் சிரிச்சுக்காரு மிருகாக்காரு. இப்பதான் சிரிச்சே சொல்றாரு. நான் பாடணும்னா அவர் பாடினோட சிரிக்கிறாரு. அந்த மாதிரிதான் இடையில ஒரு சிரிப்பு விட்டுருக்கேன். சிரிக்காம தான் இருக்க கூடாது. வல்ல வல்ல
விளையாட சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ செஞ்சு எந்த பக்கம் பார்த்தா தங்கச்சி புடிச்ச மாதிரி தெரியுது? ஐயோ, இவரை பார்த்தா என் தங்கச்சி புடிச்ச மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு மகனாவும் வருது. ஒரு பக்கம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அத்தை பையனாவும் இருக்கான். ஏங்க முறை அப்படி 7 முறை இருக்குங்க. அதனால எந்த முறை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அதனால என் மூடுக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் அந்த பையனை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும் பண்ணிட்டு போலாமாங்க. இழந்த பழம் ஆசை பொடி சக்க வந்த பழம் என்ன வாயில குத்தி விடுவேன். என்னன்னு கேக்குறேன், எத்தனை வாய் உனக்கு மொத்தம்? எனக்காக பிறந்த பழம்னா ஏத்தா வாயில ஊத்துற? வாயில தான் குத்தணும். ஆமா, அந்த மாதிரி ஒரு பெத்த பிள்ளை பத்தி கேட்கலாமா? அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்களும் வாயில தான் குத்துவோம். வாயில குத்துவியா? இழந்த பழம்னா அப்புறம் என்ன வாங்கி? இழந்த பழத்தை அப்படி பாடாம. ஐயோ, என் கூட பிறந்த பொறப்பாச்சு. நீ என்ன பண்ண? ஏங்க நான் பாடும் போது நான் ஒரு பாடுறேன், நீங்க ஒண்ணு பாருங்க. அந்த மாதிரி பாடக்கூடாது. பழம் தான் பாடுனேன். சரிங்க. பொடி சக்க வந்த பழம் மரியாமா பாட்ட பண்ணி பாடுற. என்னங்க நீங்க இப்படி பாடுறீங்க? எனக்குன்னு சொல்லுனா. இப்ப நீ இப்பதானே சொன்ன எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு. ஆமா, அதனாலதான் சொன்னேன் நீ எனக்குன்னு பிறந்த பழம்னு. பிறந்த பொண்ணு அத வச்சு சொன்னீல. சரி பரவாயில்ல தரேன். காத பிள்ளையா இருக்கேப்பா. படி சக்க வந்த பழம் நான் கடினிக்க வந்தா எல்லாரும் வாங்க வந்தா இது உனக்கு பிறந்த பழம். ஐயா நான் பெத்த மகனே கிளம்புற வரையும் தான். வாங்க வாங்க, சௌரியமா இருக்கீங்களா தம்பி? கிளம்பிட்டுனா நான் உள்ளே உட்கார மாட்டேன். நீங்க வெளியில வந்துட்டா வைக்க மாட்டீங்களா? என்ன இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாதா? ஐயோ, என் கூட பிறந்த பிறப்ப மாதிரி பெட்டிக்காரன் மேல தெரியுமா? அவர்தான் எங்க மாமா. சும்மா அப்ப சொன்னதா அவருக்கு பையன் இருக்கு. நீங்க வேற பெட்டிக்காரர் எங்க மாமா, மிருதக்காரர் எனக்கு அப்பா, தாளக்காரர் என் கொடுத்தனாரு, ஆல்ரவுண்டுக்காரர் யார் தெரியுமா? பொறப்பு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. யாரு ஆல்ரவுண்டுக்காரா? உட்காந்துருக்கவங்களாம் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? காசு கொடுத்து நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா, இது வந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளையே சொந்த பந்தத்தை கூப்பிட்டு இல்லங்க. யாராவது அந்த பிள்ளை சொல்லுதா? காசு கொடுத்தாலும் அவங்க எல்லாம் பெருந்தன்மையா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இவங்களும் மனசுக்குள்ள இருப்பாங்க. அவங்கள விடுமா, மைச்சட்டுக்கார பையன் என்ன பண்ணா? யார்? நான் என்ன சொன்னேன்? அந்த பாரு, அந்த பையன் முகத்தை பாரு, ரொம்ப சின்ன பிள்ளையா தான். அப்பாட்டிய பறி கொடுத்துருக்கானா? பொண்டாட்டின்னு சொல்லியா? கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா?
சரி புள்ள பொம்பளை பிள்ளையாமா நீதான் புள்ள நமக்கு உட்கார சொல்லியா முதல்ல வந்தோடனே 4 பேருக்கு மாப்பிள்ளைங்க மரியாதை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. யா நான் சாப்பாடு போட்டு வந்து புடிச்சு புட்டா வச்சு ஏறிட்டு அடிச்சு மாறிடுச்சு. யா போற பண்ண பொட்டி கிழிச்சு போயிரு. ஆணிலே பெண்ணிலே சொல்லி வச்சிருக்காங்க. ஆமாங்க பெண்ணிலே ஆணிலேன்னு சொல்லி சிவன் இல்லைன்னா சக்தியே கிடையாது. யா சக்தி இல்லைன்னா சிவன் இல்லையா? சக்தி இல்லைன்னா பாக்கியம் கிடையாது. எப்படி யா பாவடன்னா சட்டை இல்ல. இந்த அளவுக்கு பேசுவியா? யா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஆண்கள் தான். ஆமாங்க முதல்ல ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது பெண்கள். நீங்க ஆமா மரியாதை ஆமா எங்களுக்கு. யா சரி அந்த காலத்துல எல்லாம் தமிழே சத்தம் விடாம இருக்கா அமைதியாரு தமிழே ஆண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆமா கட்டுன புருஷனுக்கு கட்டுன மனைவி நீங்க மரியாதை கொடுக்குறீங்களா? யா மரியாதை கொடுக்கல சத்தியம் பண்ணு. ஏங்க இப்ப நான் கேக்குறேன் அந்த காலத்துல மாதிரி பெண்கள் வந்து கல்யாணம் ஆன ஆண்களோ பெண்களோ முக்கியமா கல்யாணம் ஆன பெண்கள் கணவன் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கினா தாலி பாக்கியம் நிலைச்சிருக்கிற ஐதீகம் இருந்துச்சு. ஏன் இப்ப எல்லாரும் விழுந்து கும்பிடுவாங்க. சரி இந்த காலத்துல நீ எல்லாம் உங்க வீட்டுக்கார காலில் விழுந்து ஆசீர்வாதம் என்னங்க இப்படி கேக்குறீங்க? 10 மணிக்கு படுத்தாலும் காலை தொட்டு கும்பிட்டு படுப்பேன். 5 மணிக்கு எந்திரிச்சாலும் காலை தொட்டு கும்பிட்டு இந்த பிரார்த்தனை 5 மணிக்கு எந்திரிக்குமா? ஏங்க நான் 5 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன். வெயில் நேரத்துல எந்திரிக்காதுமா. மார்கழி மாசமா இருந்தா கூட சரின்னு படுத்துங்களாம். ரொம்ப சிரமம். 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்குங்கிறதெல்லாம் நம்ப முடியல. எரிஞ்சு கிடக்குது. கதவை திறந்து வச்சுக்க வேண்டியது. இப்ப நீ காலைல உள்ள ஆசீர்வாதம். ஆமா நான் உன்னை நம்பல. சரி என்னை பத்தி ஆத்தா எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆமா அவங்கள்ட்ட கேக்குறேன். என்னை பத்தி அப்பா அம்மார்களும் உட்காந்துருக்காங்க. ஆமா நான் முதல்ல கேக்குறேன் கேளுங்க. ஆத்தா அந்த கல்யாணம் ஆன அக்கா எல்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல நீங்க சொல்லுங்க ஐயா வெங்கடாச்சலபதி ஐயா முன்னாடி உங்க வீட்டுக்காரரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன்னு ஒரு ஆள் கை தூக்குங்க பாப்போம். கையை தூக்குங்கம்மா மானமே போகுது. ஆனா காலில் உழுகாலும் அக்கா ஒரு ஆள் கை தூக்குங்க. வாய்ப்பு இல்ல. இந்த மாதிரி சீன் எல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இதே ஆண் வர்க்கத்தை பாக்குறியா? அண்ணே உங்க மனைவிக்கு 1 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன்னு சொல்லி கை தூக்குங்க. வாய்ப்பே இல்ல. அதுக்கும் வாய்ப்பு இல்லையா? இந்த ஐயா அங்க வர ஐயா ஒருத்தர் கை தூக்குறாரு. அங்க வர தூக்குறாரா? அங்க ஒரு அண்ணன் 2 கை தூக்குறாரு. 2 3 போல இருக்கு. இறங்கிட்டாப்ல டக்குன்னு பாத்தியா? ஏன் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஆண்கள் தான். சரி அப்படிப்பட்ட ஆண்களை நீங்க மதிக்காம போனதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? என்ன? நாங்க குடிக்கிறோம் குடிக்கிறோம் குடிக்கிறோங்கிற ஒரே விஷயம். ஆமாங்க. இந்த குடிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னைக்கு கட்டுன மனைவியில இருந்து மத்த சொந்த பந்தம் வரையும் எங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா நாங்க ஏன் குடிக்கிறோம்? எதுக்கு குடிக்கிறீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நாங்க குடிக்கலன்னு இன்னைக்கு நாடு விடியாது. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க. சரி அதெல்லாம் விடு. இந்த இடத்துல நான் யாரு தெரியுமா? நீங்க யாரு? நான் ஒரு மந்திரவாதி. மந்திரவாதியா? ஆம்பளை பொம்பளைய மாத்துவேன், பொம்பளை ஆம்பளைய மாத்துவேன். சரி இப்ப என்னவா மாத்த போறீங்க? வேணாம் உன்னையெல்லாம் மாத்திரம்னா நாடகம் கெட்டு போயிடும். ஆமாங்க. அடுத்த சீனுக்கு சரி அப்புறம் பேட்டிக்காரரை மாத்துங்க. அவரெல்லாம் வேணாம் ஏற்கனவே மாறிதான். இப்ப எனக்கு ஒரு பேச்சுக்கு தம்பி ஒரு சின்ன பையன் ஒரு பையன் ஓடியாரா ஒருத்தன் ஆடுற தைரியமா பேசுறாளு. டேய் தைரியமா பேசுறாளு மேடையில ஆடுனீங்கல்ல தைரியமா யார் பேசுவா? மஞ்சள் நீ வாடா தம்பி மஞ்சள் நீ வாடா நீ சூப்பர் என் தம்பிடா நீ வாடா வாடா முடியாடா வாடா வாடா என் தம்பி வாடா சிங்க விட்டு வாடா என் தம்பி மஞ்சள் சட்டை இருக்கானே. இப்ப என் தம்பி உன் பேர் என்ன? சத்தம் போட கொஞ்சம் அறிஞ்சிரும் விஜாம. இப்ப தம்பி உன் பேர் என்னடா தம்பி? ஸ்ரீராம். ஸ்ரீராம் படிக்கிறியா? எத்தனை படிக்கிற? 4வது இருந்து 5வது போற. கை கொடுறா சூப்பர்ரா வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரு ரோல் ஜோரா கை தட்டுங்க ஸ்ரீராம். வெரி குட்ரா வாழ்த்துக்கள்ரா. நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் சரியா? அங்கிட்டு யாருமே நீ பார்க்காத. நீ ஏன் இங்க கையை மூடி இருக்க எடு தைரியமா நின்று. இப்ப தம்பி ஸ்ரீராம நான் பொம்பளை பிள்ளைய மாத்துறேன் திருப்பி ஆம்பளை பிள்ளைய மாத்துறேன். ஸ்ரீராம் தைரியமான பையங்க பாத்தீங்களா? சொன்னோடனே வந்துட்டா பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுமா தம்பி இந்த பிள்ளைய பார்க்காத பிக்கப் பண்ணிடுவேன் இங்கிட்டு திரும்ப. ஆமா என்னடா அழுகுற? இப்ப நான் சொல்றேன் மச்சி இப்படி கையை வை கண்ணை மூடிக்க. கண்ணை மூடு பல்லு வெளில தெரியக்கூடாது சரியா? நல்லா மைக்கிட்ட வாய வை. ஹலோ சொல்லு. ஹலோ. நல்லா சொல்றேன்டா. இப்ப அண்ணன் சொல்ற சொல்லு. ஒரு 5 நிமிஷம் இந்த பிள்ளைய இப்ப மாத்தி விட்டுட்டு டக்குன்னு மாத்திடுவோம். ஏன்னா நாடகம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த பிள்ளை சந்தேகப்பட்டதுனால இல்லைன்னா இதை நான் செய்ய போறது கிடையாது. என்னைக்கு ஒரு மந்திரவாதியை பார்த்து சந்தேகப்பட்டிருக்க நீ பாரு எப்படி மாத்துறேன்னு பாரு. தம்பி ஸ்ரீராம் அண்ணன் சொல்றது பூரா சொல்லணும் சரியா? பல்லு தெரியக்கூடாது கண்ணை திறக்க கூடாது. ஆத்தா சத்தமா உன்னை சத்தமா சொல்லுங்க. நீ தான் அண்ணன் சொல்றத பூரா சொல்லணும். ஆத்தா
தாயே தாயே கருமாரி கருமாரி யாருடா கருமாரி 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 காளி காளி நீலி இந்தி சூல் நீலி வேலி சூலி சூலி அண்ணன் என்ன பொம்பளை பிள்ளைய மாத்த போறாரு அண்ணன் பொம்பளை புள்ளைய மாத்த போறாரு அப்படி மாத்திட்டாருன்னா பயந்துட்டா ஐயா உண்மையிலேயே பொம்பளை பிள்ளையா போறோம். ஏய் என்னடா உன்னை தைரியமானவே பெருமை தம்பி நீ வா அப்படியா நீ வா வா நீ போச்சு நீ இடையில போயிட்டில்ல நீ 4வது இருந்து 5வது போறது கஷ்டம்டா போடா நீ எத்தனாவதுடா படிக்கிற 4ல இருந்து 5வது என்னடா எல்லாம் ஒரே சீட்டு தானடா சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுதான் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன் நீ இடையில ஓடிட மாட்டில்ல தைரியமா பேசுவில்ல சரி உன் பேர் என்ன நவீன்ராஜ் வெரி குட் திருக்குறளை எழுதியது யார் நீ எப்ப 4வது வந்துட்ட 4வது நீ எத்தனை வருஷமா படிக்கிற யோசிச்சு ஒரு அழகா ஒரு முடிவு சொல்லிட்டாங்க 1 வருஷமா 4வது படிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தொங்குது பத்தியா உள்ள தூக்கி போடு அது நாடா அவன் அதிகம் போட மஞ்சள் போய் உட்காரு உள்ள போய் உட்காந்துக்க சரி இப்ப நீ கையை வச்சுக்க ஆத்தா தாயே ஜக்கம்மா ஆத்தா தாயே ஜக்கம்மா நான் சொல்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க அட்வான்ஸா இருப்பான் போல இருக்கு சிரிக்க கூடாது ஆத்தாக்கு பிடிக்காது ஆத்தா ஜக்கம்மா ஆத்தா ஜக்கம்மா இருடா சாமிகிட்ட நான் வேண்டிக்கிறேன்டா காளி தாயே சரி தம்பி வேற மாதிரி போல இருக்கு அத்தா ஜக்கம்மா தாயே ஆத்தா ஜக்கம்மா தாயே இருடா சாமி நான் கூப்பிடுறேன் அப்படியே சொல்றியா அவனே தாண்டி கூப்பிடுறேன். இல்ல நான் கூப்பிட்டு நான் இறங்கிக்கிறேன்டா முதல்ல இறங்க கூட மாட்டானே காலி அத்தா ஐயா வெங்கடாதிபதி ஐயா என்னை நீ தான் இன்னைக்கு காப்பாத்தணும் ஒருவேளை என்னை காப்பாத்திட்டீன்னா உனக்கு நாளைக்கு புதுக்கோட்டை சிக்னல் இல்லை உனக்கு தேங்காய் உடைக்கிறேன்டா அப்படியா என்ன இந்த பையன் குத்தம் பண்ணியிருக்கானா அதனாலதான் நீ வரமாட்டியா ரெண்டு பையனும் குத்தம் பண்ணி இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க ஆனா என்னாச்சு எதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க இல்ல அவன் குத்தம் பண்ணி டேய் நீ குத்தம் பண்ணிட்டு இடையில ஓடிட்ட போச்சு யாரு போறா இப்ப யாரு வரியா சரி வேணாம் நீங்க உட்காந்துங்க ஆமா இந்த இடத்துல அப்ப நாங்க ஒரு பெரியவரை கூப்பிட்டு அந்த மாதிரி மாத்தினா என்ன? வேணாம் இது வயசுக்கு வராத கண்ணி கழியாத பையன்கிட்ட மட்டும்தான் பண்ண முடியும் அக்காலியா கண்ணி கழியாத பொண்ணுகிட்ட மட்டும்தான் பண்ண முடியும் சரி சரி இப்ப உங்களை ஏன் நான் மாத்திரங்கிறது தெரியுமா எதுக்கு மாத்தல ஒரு குத்தம் ஒண்ணு நடந்து போயிடுச்சு என்ன குத்தங்க என்னடா வேணாம்டா இருக்கட்டும்டா நீங்க யார வந்தவங்க வந்தாதான்டா இது மாற முடியும் இல்லாட்டி மாத்த முடியாதுடா வேணாம்டா நீங்க 2 பேருமே வேணாம்டா கம்முன்னு இருங்கடா அம்மா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பழம் வித்துட்டு இருக்கேன் பழம் ஆமாங்க என்ன பழம் எனக்கு பழம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கானே எப்படி வராம பாத்தீங்களா அவனை சொல்லனே இந்த புள்ள என்ன வாசிக்கிறப்ப ஒரு இது தெரிய வேணாமனே அந்த புள்ள விக்கிறது இழந்த பழமா ஆமா வெயில் காலம்னே அதுக்கு இந்த நேரத்துல போய் இழந்த பழத்தையும் ஏமா இங்க இருமா வியாபாரம் பண்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு சரி இழந்த பழம் வேணாம் நமக்கு என்ன தேவை அது மாதிரி விற்கணும் அப்ப தர்பூசணி விக்கலாங்கறியா மாம்பழம் வீமா மாம்பழமா மாம்பழம் மாம்பழம் வேணா மாம்பழம் எப்படி விற்கணும் மாம்பழம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்ப தர்பூசணி வேண்டாம் ஏங்க மாம்பழத்துல நீங்க மாம்பழத்தை சப்பி சாப்பிடணும் இல்லையா மாம்பழத்தை வாங்கி சாப்பிடணும் நான் மாம்பழம் விக்கலையே நான் சொல்ற மாதிரி மாம்பழம் விற்கிறேன் எப்படி இப்ப பஸ்ல ஏறிட்டேன் சரி மாம்பழத்தை கையில தூக்கிட்டேன் கையில தூக்கி வச்சிருக்கேன் 4 பேர் பஸ்ல உட்கார்ந்துருக்காங்க அதான் இவங்க 4 பேர் தான் அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க சரி இப்ப என்ன தெரியுமா பண்றேன் என்ன பண்ணணும் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு பெட்டிக்காரத்தை கேட்கணும் பெட்டிக்காரத்தை என்ன கேட்கணும் பெட்டிக்காரர் 30 ரூபாய்க்கு மாம்பழம் அப்படி என்ன இல்லைங்க இப்ப அந்த பிள்ளை கேட்கும் உங்கள்ட்ட நீங்க வாங்கணும் சரியா கேளு பெட்டிக்காரத்தை கேளு பெட்டிக்காரர் 30 ரூபாய்க்கு மாம்பழம் அப்புறம் என்ன சொல்லணும் அப்படி ரொமான்ஸ் பண்ணணும் பெட்டிக்காரர் 30 ரூபாய்க்கு மாம்பழம் சரி அப்படி வீமா அப்படிதானங்க
பெட்டிக்கார மாமா மாம்பழம் வேணாம் இல்ல பெட்டிக்கார வேணாம் தூங்குறாப்ல இங்கிலீஷ் கேளு விருதுகாரன் சிரிச்சுக்க அவர் சிரிக்கிறாப்ல நைஸா சிரிக்கிறாப்ல கேளு விருதுகாரன்னா அண்ணா பஸ்ல வந்து குதிச்சிருவாமா அப்புறம் என்னங்க சொல்லணும் அண்ணா சரி மாமான்னு சொல்லுமா மச்சான் அப்பா அப்படி அத்தா அத புடிச்சு அத்துருவாரு வேணாம் மச்சான் சொல்லவா? இந்த மத்திக்கு புதி வாங்க மச்சான் சொல்லுவாங்க சொல்லுமா மச்சான் நடிச்சு விடுவோம் மச்சான் மாம்பழம் அப்படி மாம்பழம்னு இல்ல 30 ரூபாய்க்கு மாம்பழம் 30 ரூபாய்க்கு வாங்க வாங்க போங்க அப்புறம் என்னங்க சொல்லுது 30 ரூபாய்க்கு மாம்பழம் அப்படி 30 ரூபாய்க்கு மாம்பழம் வேணுமா எங்க அப்படிதானே நீ 50 சும்மா கொடுத்தாலும் அப்படிதான் உட்காந்து யாங்க அப்படி உட்கார்ந்துருக்காரு அப்ப நான் ஆள் ரெண்டு போய் கேட்கவா சரி இப்ப நான் என்ன சொல்றேன் பெட்டிக்கார்ட்டிய இப்ப சப்போட்டா வியாபாரம் பண்ணு சப்போட்டா வியாபாரமா இப்ப 30 ரூபாய்க்கு மாம்பழம் இல்ல சரி அது மாதிரி இப்ப 30 ரூபாய்க்கு மாமா என்னம்மா சப்போட்டா வாயா 30 ரூபாய்க்கு கேட்டு என்ன கொஞ்சம் உசுர ஏத்தி விடுமா வாமா ஏங்க சப்போட்டா பழம் 30 ரூபாய்க்கு வேணும் அதுதாம்மா மாம்பழம் பழம் அப்படின்னு சொன்னியா 30 ரூபாய்க்கு மாம்பழம் சொன்னியா இது இப்ப சப்போட்டா 30 ரூபாய்க்கு 60 ரூபாயா 30 ரூபாய்க்கு 15 ரூபாயா சப்போட்டா 30 ரூபாய்க்கு சப்போட்டா சப்போட்டா வைக்கிற 30 ரூபாய்க்கு என்ன வைக்கிற சப்போட்டா 30 ரூபாய்க்கு சொல்லுமா அப்படியே சொல்லு அவர் கையில ஏங்க 30 ரூபாய்க்கு சப்போட்டா பழம் 500 ரூபாய் கை மேல வாங்கிவா வாமா அவர் என்ன சொல்றாரு பத்தியா உன் பேச்ச கேட்டு நான் போய் சொன்னேன் பாரு பயப்படாத என்னங்க அது டிரான்ஸ்பர் பீஸ் பண்ணது கவலை இல்ல துணிச்சா போலாம் சரிம்மா நீ இந்த வியாபாரம் வைக்கிறியா சரிங்க நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க நான் என்ன வியாபாரம் பண்றதுன்னா சரி நம்ம பாக்குற வியாபாரம் வேணாமா சரி டேரக்டா விஷயத்துக்கு போயிடுவோமா சொல்லுங்க ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சலகாரி வந்தாலும் வாட்டி மதுரை சொன்னாங்க வந்தாலும் வாட்டி மதுரை சொன்னாங்க வந்தாலும் வாடி புதுப்பட்ட பையன் தண்ணி அடிக்கிறியா எங்கேயா வந்து அடிக்கிற வண்டி மோத வருதுன்னா சரி வண்டிக்காரன் தெளிவா இல்லன்னு அர்த்தம் ஆமா அப்ப என்ன பண்ணணும் போற நம்ம தனியா ஒதுங்கி போயிடணும் அதனால வண்டி எடுத்துட்டு நான் எட்ட போயிட்டேன் அவன் தான் மோதுறான் நம்ம அவனோட பல சாட்டின்னு தைரியமா நின்னுட்டு இருந்தோம்னா சரி ஏறி சப்பட்டையா போயிடும் ஆமாங்க அப்ப நான் ஒதுங்கினது நல்லது தானே விபத்து நடக்கிறதா பாத்திருக்கியா இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு பைக்ல ஒரு பையன் போகும்போது சரி ஒரு பொண்ணை ஏத்திட்டு போவாங்க ஆமா அப்ப அந்த வண்டி விபத்து நடக்கும் பாத்திருக்கியா பாத்துருக்கேங்க ஆமாங்க 2 பேரும் பைக்கு மோதுனா அப்படி கிடையாது சரி இப்ப நீ பொம்பளை பிள்ளை நான் ஒரு பொம்பளை பிள்ளை காலேஜ் போறேன் முன்னாடி நான் வந்துகிட்டு இருக்கேன் பைக்ல வந்துகிட்டு இருக்கேன் சரி என்கிட்ட நீ லிஃப்ட் கேட்டு பைக்ல ஏற போற சரி அப்ப இந்த வண்டி எப்படி மோதுன்னு நான் சொல்லி கேட்டேன் எப்படி மோத போகுது நீ என்கிட்ட லிஃப்ட் கேவ சத்தம் போடாதீங்க என்ன சொல்லி லிஃப்ட் கேட்கணும் தம்பி சொல்லலாமா பைக்ல நான் வந்துகிட்டு இருக்கேன் சரி என்கிட்ட நீ எப்படி வேணாலும் லிஃப்ட் கேளு சரிங்க ஆனா நான் உன்னை பார்த்தாலும் பைக் நிப்பாட்டேன் சரி போங்க அதுதான் பேச்சு சரியா பைக்ல வர வேகமா வண்டி பைக்கே நானும் ஒரு பேச்சுக்கு சரியா சரி பயங்கர ஸ்பீடுல வர லிஃப்ட் கேளு சரிங்க வாங்க வந்துட்டேன் என்ன பைக்ல வேகமா வந்துட்டு இருக்கேன் இவங்க அப்ப கையை தாங்க நிப்பாட்ட முடியும் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க இத ஃபுல்லா கரண்ட்ல ஷாக் அடிச்சிருச்சு போல இருக்கு இழுத்துக்கு இல்லங்க நான் கிட்ட வந்தானே ஏன் மேல விட்டு ஏத்துறாலும் ஏத்துருவீங்க அண்ணே அண்ணன் சொன்னா போட்டு அடிச்சு வண்டி நிக்காது வண்டி எப்படிமா அண்ணனுக்கு நிக்கும் சரி சரி தம்பி அடையாம நீ வர அண்ணனுக்கு நிக்காது தம்பிக்கு சரி போங்க அண்ணனுக்கு நிக்காது தம்பிக்கு நிக்காது ஏங்க ஏங்க எல்லாம் வேணாம் வேற மாதிரி மாமா வண்டியை ஒரு ஓரமா கட்டிட்டு வந்து வாடகை வேணுமா ஆமாங்க இப்ப என்ன உன்னை வண்டியில கொண்டு போய் காலேஜ்ல வரணும் விடணும் வாடா வண்டியில ஏறு பின்னாடியா வண்டி சும்மா ஏறு நீ ஏறுனா பின்னாடி தப்பு கிடையாது நாங்க ஏறினாதான் தப்பு வா நின்னுக்கு இப்ப வண்டியில பிள்ளைய ஏத்திட்டோம் ஏறி பசங்க மனசு எப்பயுமே வெள்ள மனசு பிள்ளைய பொறுமையா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு உங்க பொறுப்பு பசங்கள்ட்ட வண்டி 60லயே போகும் ஆமா இந்த பிள்ளை என்னமா பண்ணும் காலேஜுக்கு மணி ஆயிடுச்சு என்னடா 60லயே போறானேன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போறோம் தோல்ல தூக்கி கையை போடும் கையை தோல்ல போடும் கை தோலுக்கு வந்தோடனே இவனுக்கு சும்மா கிருன்னு கிளம்பிடும் ஒரே முறுக்கு தான் முறுக்கு வாங்கி வண்டி 80ல பிடிக்கிட்டு போகும் வண்டி விட்டு இறங்க வண்டி வேகமா போயிட்டு இருக்குல்ல
வண்டி 80ல போயிட்டு இருக்கா, ஒரே முறுக்கு பயங்கர ஸ்பீட்ல போவாங்க. ஏன் கை தோல் வந்து கையை எடுக்காத, வண்டி குறையிற ஸ்பீடு பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். இப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணும், என்னடா 80ல போறான்னு கொஞ்சம் பயத்துல அப்படியே இரு நெஞ்சோட அணைச்சு கையை போடுங்க. கை சும்மா நெஞ்சுக்கு கை வந்தோடனே இவனுக்கு முள்ளு டொயின் தூக்கிடும். நான் நெஞ்சுக்கு போனோம்னா ஓ முள்ளு தூக்குறதுதா. சரிம்மா, அதெல்லாம் விட்டுதல. சரி, ஆட்டத்தை போட்டுருவோம். யாருங்க அது? சக்தி. உட்காந்து யோசிப்பாங்களா, இது சேர்ந்து போடுறது. ஆமாங்க, தனித்தனியா ரெண்டே போடு. சரி போடுறோமா? போடு. அடி வாட்டி எங்க இருந்த புள்ள அப்படிமா பரவாயில்லையா? நான் கூட என்னமா நினைச்சிருக்கேன். பயங்கரமா குடிச்சா நல்லா கொடுக்குதா? அம்மா அடுத்த குடும்பமா இருக்கா? ஆமா. பச்ச பார்வதி ரதடி தமுரி மரதடி தேவியே மங்களம் பூசவா கந்தரே அவனும் வாய் திறந்து அடிச்சிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளை வந்தாலும் வாய்க்கிலேயே வச்சுருந்துச்சுல. இதே மாதிரி காலத்துக்கு சொல்லுங்க. பயங்கரமா தூக்கணும். என்னடா சிவா பாத்துக்கிட்டே இருக்கா? நல்ல மணி நீ யாரு நம்பிமா வந்திருக்க? எங்க உங்களை நம்பிதாங்க. நாங்க தானே கூட்டிட்டு ஆமாங்க. என்ன பத்தி ஆத்தா அக்கா தங்கச்சி அம்மா தாயினா அண்ணன் தம்பில உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, நீ மட்டும் ஒதுக்கி கால தூக்க போற? ஏன் போ போ. உங்கதான் 4 பேர் உட்கார்ந்து ஒண்ணும் சொல்லலன்னா அப்புறம் நான் சொல்லாம இருப்பேனா? சரிங்க. பொம்பளை புள்ள கால தூக்கப்பட தாய் நாடு தாய் மொழி காடெல்லாம் தூக்கி ஆடாத. என்ன நீ புள்ள நீ? சரிங்க. என்னைக்குமே எந்த பப்புன்னு வந்து உன்னை காலத்துக்கு சொன்னாலும் நீ தூக்க கூடாது. ஏன்னு கேட்டாங்கன்னா மணப்பாறை அண்ணன் மனோகர் அண்ணன் கால தூக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி. ஏன்னா நமக்குன்னு ஒரு மனசாட்சி இல்ல. நம்ம கூட போற அக்கா தங்கச்சி அப்படி கால தூக்க சொல்லுவோமே? சொல்ல மாட்டேன். இல்ல சொல்ல மாட்டேன். வந்து ஆய வந்து ஆயன்னு பாத்துக்கிட்டு எந்த மேடையில கால தூக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பேண்ட் போட்டிருக்கேன், லவன் தூக்குவேன். நீ பாவடை கட்டிட்டு எப்படி தூக்க முடியும்? தூக்க முடியாது. கை கொடு, இனிமே தூக்க கூடாது. சரியா? சரிங்க. ஒருவேளை நீ தொழில் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்க, நான் சொல்றேன் மடிச்சு எப்படிங்க பண்ண? பாவடை கழட்டி போட்டுட்டு இந்த துண்டை கட்டிட்டு தூக்கு. இதுக்கு அவங்க எல்லாம் பரவாயில்ல, பாவடை கட்டிக்கிட்டே தூக்குன்னு சொன்னாங்க. ஆனா நீ பாவடை அவுத்து போட்டு தூக்க சொல்ற பாரு. வராரு கருப்பர் வராரு
தாத்தா தான் இவ்வளவு பேர் கட்டுறாங்க. சரிங்க. இதே மாதிரி காலை தூக்கணும். காலை நான் இந்த ஆட்டம்லாம் ஆட மாட்டேன். ஏங்க அப்ப நான் வந்திருக்கேனா இல்லையா? நான் ஏன் தெரியுமா ஆடுறேன்? எதுக்குங்க? இப்படி எல்லாம் காலை தூக்கி விரிச்சாதான் விரிச்சா ஊர்ல நம்ம காசு வாங்குவோம். ஆ இந்த காசை வாங்கிட்டு போய் நான் நிம்மதியா வீராண்ட வைப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் 7 லோனுக்காரங்க வாசல்ல நிப்பாங்க. லோனுக்காரங்க. சரி. ஒரு ஆள் இல்ல 2 ஆள் இல்ல 7 பேர். 7 பேரு தலைக்கு 750 ரூபான்னு பிரிச்சு கொடுத்துருவேன். வாங்கிட்டு போற காசு என்ன பண்றது? அதையும் தாண்டி என்கிட்ட 1 ரூபா சேரும். சரி. எப்ப தெரியுமா? எப்பங்க அது? அது எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்? தேவைப்படும். எதுக்கு? விடுமா, என் சோதனையை கேட்க. சும்மா சொல்லுங்க. காதல் பண்ணிருக்கியா? இல்லங்க, காதல் பண்ணல. ஒரு வாட்டி கூட நானும் பண்ணல. நீங்க காதல் பண்ணலையா? இப்ப காதல் பண்ண போறீங்க. ஆயிருச்சா? அண்ணா ஆகலங்க. எனக்கு ஆகல. உங்களுக்கு ஆகலையா? உனக்கு ஆகலன்னு எனக்கு தெரியும். அவர் மிருதகருக்கு ஆகலையா? கட்டிட்டு தொங்க விடு. ஆகல. ஆனா நான் உன்னை காதலிக்க முடியாதுடா புதுமணி. யா? என்னை ஒரு புள்ள உயிருக்கு உயிரா காதலிச்சு. உன்னை காதலிச்சிருச்சா? நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லிட்டா. அப்புறம் ஏன் எங்க வந்த? அந்த பிள்ளைய விட்டுட்டு நான் எப்படி உன்னை காதல் பண்ணுவேன்? காதல் பண்ண வேண்டாங்க. காதல் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. ஏன் காதல்? அந்த வீட்டுல ஒரே ஒரு ஆள் மட்டும் எதிர்ப்பு. எதுக்கு? அந்த ஆள் மட்டும் எதிர்க்கலன்னு வச்சுக்க, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி இன்னும் நான் 10 கொஞ்சம் புள்ள பத்திருப்பேன். ஏன், என்ன எதிர்ப்பு? அந்த வீட்டுல யார் தெரியுமா எதிர்ப்பு? யாருங்க? அந்த பிள்ளையோட புருஷன். ஏண்டா அடுத்த முன்னாடி போய் காதலிச்சா புருஷங்கிற எதிர்த்து நிக்காம என்ன பண்ணுவான்? நான் பயப்பட மாட்டேன். என் வீட்லயும் ஒரு எதிர்ப்பு. என்ன எதிர்ப்பு? என் பொண்டாட்டி. அப்ப உனக்கும் பொண்டாட்டி இருக்கு, அதுக்கும் புருஷன் இருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. என்னோட மனசு எப்படி தெரியுமா? எப்படிங்க? யாருக்கு யார பிடிக்குதோ லவ் பண்ணிட்டு போறாங்க. ஆமாங்க, யாருக்கு யார கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உன் மீது வைத்திருக்கும் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? 15 பேரையும் சிரிக்க வைக்க எவ்வளவு பாடுபட வேண்டியதா? எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? அது என்னடி ராக்கம்மா பல்லாக்கு அழைப்பு, என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு அழைப்பு, என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. தெய்வான சத்தமத்தி வள்ளி குலத்தி நம்ம தலையில இழுக்குதடி. மதுரை நல்லையம்மா அழகு நடக்குதடி. நம்பாம எடுத்து கொண்டு ரெண்டாக இருக்கவே முத்தைய முத்தமா முத்தோடு முத்து சரம்.